கேளுங்க சொல்றோம். ஏங்க கேளுங்க கேளுங்கன்னா என்னங்க கேட்கறது? என்ன கேட்க சொல்றீங்க? உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம், கரியர் சம்பந்தமான சந்தேகங்கள தாராளமா என்கிட்ட கேட்கலாமே. எங்க போய் கேட்கறது? எந்த விதமான கேள்விகள எங்க கேட்கறது? நம்ம யூடியூப்ல கேளுங்க சொல்றோம்னு ஒரு ப்ரோகிராம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆர்ஜிஆர் அகாடமியோட சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. அதுல உங்க குழந்தைங்களோட கரியர் சம்பந்தமான கேள்விகளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் டீம் உங்களுக்கு கண்டிப்பா பதில் அளிப்பாங்க. எங்களுடைய ஆர்ஜிஆர் அகாடமியோட இயக்குனர் திரு ஆர் கோவிந்தராஜ் அவர்கள் உங்களுக்கு எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஜேஇனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும், அப்புறம் யூடிஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும், கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதற்குண்டான பதிலை வந்து நம்ம சார் கோவிந்தராஜ் சார் அவர்கள் வந்து தெளிவுபடுத்துவாங்க. ஓகே, ஆதார் கார்டு வந்து தென் யூடிஐடி இது எதுக்கு வந்து என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நீட்டோ இல்லைன்னா ஜிஇஓ இல்லைன்னா கியூட்டோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறப்ப லாஸ்ட் இயர் சில ப்ராப்ளம்ஸ் வந்து கவுன்சிலிங் டைமில் வந்து சில குழந்தைங்க ஃபேஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் நேம் இருக்கும். உதாரணத்துக்கு ஆர் கோவிந்தராஜ் அப்படின்னு 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராமையா கோவிந்தராஜ் அப்படின்னு இருக்கும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப அது வந்து நேம் வந்து ஆர் கோவிந்தராஜ் நான் போட்டிருப்பேன் 10th மார்க் ஷீட், ஆனால் ராமையா கோவிந்தராஜ் அந்த ஆதார் போடுறப்ப நம்பர் வந்து அக்செப்ட் ஆகிறது ஒன்று. ரெண்டாவது ஓபிசி சர்டிஃபிகேட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கவுன்சிலிங்கில் வந்து ஆன்லைன் தான் எல்லாமே வெரிஃபிகேஷன் வருது, நீட்டுக்கு ஜேஇக்கெல்லாம். அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ்மேட்ச் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிடுதுன்றதுனால 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே போல் ஆதார் கார்டுலேயும் நேம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த யூடிஐடி கரெக்டாக அது வாங்குறதுக்கு டைம் செலவு பண்ணிடுறாங்க. இல்லை அனௌன்ஸ் பண்ணதுமே அப்ளிகேஷன் போடுறதுக்கு போனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் தராங்க. இவங்க அப்ளை பண்ணி புதுசாக வாங்கணும் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு போதிய அளவு டைம் கிடைக்கிறதில்ல. மெயின் பர்பஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு, ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, தென் ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இது எல்லாமே வேரியேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு செக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்ளிகேஷன் வரப்போ ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். கவுன்சிலிங் போகிறப்ப எந்த விதமான ரிஜெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேஷனை வந்து பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி என்டிஏ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய குழப்பங்கள் வெளியில் போயிட்டு இருக்கு. என்ன குழப்பங்கள்னா, யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டர் வந்து கொடுக்க மாட்டாங்களாம், வீடு பக்கத்தில் இருந்தால் தான் அவங்களே கொடுப்பாங்களாம், சென்டர் சாய்ஸே ஃபில் பண்ண முடியாதான், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு நியூஸ் சேனலில் வந்து இந்த நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இல்லாத என்டிஏ அஃபிஷியலாக எதுவுமே கொடுக்கல. அஃபிஷியலாக கொடுத்தது இதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிடுங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் போடுறப்ப எதனா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாங்க. பட் இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு புரளி வளைப்பு அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்டி தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, இதுக்கான பர்பஸ்க்காக தான் கொடுத்தோம் அப்படின்னு. பேரண்ட் வந்து பேனிக் ஆக தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. 10th மார்க் ஷீட்டை எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க, அதில் என்ன நேம் இருக்கோ இதில் தான் அப்படி தான் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் நம்மளுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பழைய சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்காங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு டைப்பில் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி ஆன்லைனில் வந்துருச்சு. அதனால் அதை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி நம்ம ஆன்லைனில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா சாஃப்ட் காப்பி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 27% எலிஜிபிள். அந்த மாதிரி வரப்போ
நார்மலாக தமிழ்நாட்டில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பசங்ககிட்ட பிசி இருக்கும் சர்டிஃபிகேட்டு, பிசிஎம் இருக்கும், தென் வந்து எம்பிசி இருக்கும். அங்கே ஓபிசின்னு சர்டிஃபிகேட் இருக்காது. அப்போ அப்ளிகேஷன் போடுறப்ப என்ன பண்ணிடுறாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அதே பிசி சர்டிஃபிகேட்டை வச்சிடறாங்க. பட் அந்த பிசி சர்டிஃபிகேட் வச்சா அங்கே வந்து அங்கே அக்செப்ட் ஆகிறது, அங்கே ரிஜெக்ஷன் ஆகிடுது. ஏன்னா 27% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஓபிசி என்சிஎல் இருக்குது. என்சிஎல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிமினல். ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள பேரண்டல் இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி கன்சிடர்ஸ் நான் கிரிமி லேயர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசி, பிசிஎம், எம்பிசி சர்டிஃபிகேட்டை காமிச்சு அவங்கக்கிட்ட ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கேட்டோன்னா ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் கொடுத்து வாங்கினோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க. அதே போல் தான் நிறைய பேருக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, எப்படி ஓபிசிக்கு வந்து 8 lakhs கீழே இருக்கிறவங்கள நான் கிரிமி லேயர் சொல்கிறாங்களோ, இடபிள்யூஎஸ்லையும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் ரிசர்வேஷன் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் சில பேர் 8 லட்சம் ரூபாய் கீழே வருமானம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் தே ஆர் கன்சிடர் அஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அந்த சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டை காமிச்சு நம்ம வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. 10% வந்து ரிசர்வேஷன் இருக்குது ஜென்ரல். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, இருந்தாலும் அதுலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரிசர்வேஷனுக்கு நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி, இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. ஓபிசியும் அது போல தான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணி கரெக்டாக வந்து அவங்க கரண்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு பேரண்ட் அவங்க அப்ளை பண்ணும்போது சப்போஸ் அவங்க அப்டேட் பண்ணாமல் பண்ணிடுறாங்க, அப்ளிகேஷனும் ஓகே ஆகிடுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும்போது நாம அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு நம்ம அதை மாற்ற முடியுமா சார்? புதுசாக கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்போஸ் நீட்டோ, ஜேஇஓ, கியூட்டோ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறப்ப, பட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ஷன் எல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படி கொடுக்குறாங்களே தவிர ஆக்சுவலாக ஒவ்வொரு அப்ளிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கரெக்ஷன் விண்டோன்னு கொடுக்குறாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோவில் நம்ம என்ன சேஞ்சஸ் அப்லோட் பண்ணி, சப்போஸ் அப்ளிகேஷன் போடுறப்ப இப்போ தெரியல விட்டுட்டோம், அப்ளிகேஷன் போடுறப்ப தான் தெரியுது இது அப்படின்னா அந்த டைமில் கூட நம்ம கொடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறப்ப அப்லோட் பண்ணலாம் முடியும். மற்றும் ஒரு கேள்வி, பல பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளை வந்து நேஷ்னல் ஆர்மியில் வந்து படிக்கணும், ப்ளஸ் அதில் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் அதில் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா சைனிக் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைனிக் பள்ளியினுடைய விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த பள்ளி நாங்கள் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், எந்தெந்த வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விண்ணப்பிக்கணும், அதனால எந்த விதமான பெனிஃபிட் இருக்குது அவங்களுக்கு ஃபியூச்சரில் நம்ம இதில் படித்தோம்னா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவங்களுக்கு வந்து டவுட். நல்ல அருமையான கேள்வி. இப்போ சைனிக் பள்ளியில் வந்து சேர்ந்து நம்மளுடைய ஆர்மியில் போய் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர் கிரேடில் தான் தயாராகிறதுக்கு தான் இந்த பள்ளிகள். இவங்க இதுக்கு எடுக்கிறது வந்து ஸ்கூலில் போய் சேர்கிற மாதிரி அப்ளிகேஷன் போட்டு உடனே எடுத்துட முடியாது. இந்தியா முழுவதும் இந்த சைனிக் பள்ளிகள் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த டிசிப்ளினை பசங்களுக்கு அந்த சின்னதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஆஃபீஸர் கிரேடுக்கு போகிறதுக்கு என்டிஏல அவங்க தயார் பண்ணுறாங்க. அது இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம், அதே போல் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் சொன்னீங்களே, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு 10th அக்டோபர்லேருந்து. இந்த மாதம் முழுவதுமாக அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 rupees காஸ்ட்டு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 750 rupees. பசங்க ஒன்று டிசிப்ளின்டு ஆர்மியில் போய் ஆஃபீஸரில் ஆகணும் அப்படின்னா சின்னதுல இருந்தே அழகாக வந்து அவங்க ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்களே வந்து அதுக்கான வழிகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, நார்மலாக பேரண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இது வந்து ஆர்மியில் இருக்கிற பசங்க தான் படிக்கணுமா அப்படின்னா இது எல்லாருக்குமே பொது. எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இதில் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் சீட்டு கொடுப்பாங்க. இதுக்கு அவங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்ற சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் nta.ac.in/JEE
சைனிக் -school-society/ இந்த வெப்சைட்டில் போனாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து பண்ணித்தரோம். அது வேணும்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பர் வேணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கிடலாம். 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆர்ஜிஆர் டீம் வந்து ஹெல்ப் பண்ணும். சார், எனக்கு இந்த சைனிக் ஸ்கூல் சம்மந்தமாக ஒரு சின்ன சந்தேகம். சிபிஎஸ்சி படிக்கிற குழந்தைகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஸ்டேட் போர்டும் படிக்கிறாங்க. ஸ்டேட் போர்டு அப்படின்ற போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் கல்வி முறை வேறுபடுது. இந்த மாதிரி வேறுபட்ட கல்வி முறையில் இருக்கிற குழந்தைகள் சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குமா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஓகே, இந்த சைனிக் ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து சிபிஎஸ்சி கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஜென்ரலாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு என்ன வந்து கேட்பாங்க, என்ன வந்து குழந்தைங்க ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட், அது எந்த ஸ்டாண்டர்ட்னா படிக்கட்டும், எந்த ஸ்ட்ரீம் இருந்தாலும் பரவாயில்ல, சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், யார் வேணும்னாலும் எந்த போர்டு இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு அந்த கரிக்குலத்தை எடுத்து பார்க்குறப்ப 5th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் படிக்கிற குழந்தை கூட அந்த சிலபஸ்லாம் படிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு சைனிக் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பப்படுறவங்க எப்படி நீட்டுக்கு ஜேஇக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்குது. அதை அப்ரோச் பண்ணி அந்த மெத்தடை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிடலாம். தகவலுக்கு மிகவும் நன்றி சார். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. எக்ஸாமுக்கு அது பர்டிகுலராக கொஷின் பேப்பர் ஃபார்மேட்டையே சேஞ்ச் பண்ண போகிறேன், மெமரி பேஸ்டு கொஷின்ஸில் இருந்து திங்கிங் ஸ்கில் உள்ள கொஷின் பேப்பராக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னோட சந்தேகம், அது இந்த இயர்லேருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை டீச்சர்ஸ்க்கு நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து பண்ண போகிறாங்களா? இது நம்ம குழந்தைங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, டீச்சர்கள் அதாவது ஆசிரியர்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்ல, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ அந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அந்த 100% மார்க்கை வந்து 20% தான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிலபஸுக்கு வந்து தியரி பேஸ்டாக வச்சுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 80 வந்து 40% வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படின்றக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து கேட்குறாங்க. மீதி 40% நீங்கள் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி, கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இருக்கிற மாதிரி, கான்செப்சுவல் எபிலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு அவங்க செக் பண்ணணுன்றாங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்க்கறது என்னென்னா, இப்போ நீட்டுக்கோ ஜிஇக்கோ கியூட்டுக்கோ ஒரு எக்ஸாம்ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸோ இல்லை ஐஐடி எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பசங்க வந்து அந்த இடத்துல நிறையவே தடுமாறுறாங்க. ஒரு சிபிஎஸ்சி படித்த குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ண முடியல. ஏன்னா அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாதனால தடுமாறுறது. இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக சிபிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்டர்னை மாற்றுறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். நீங்கள் கேட்டது என்னன்னா, ஏற்கனவே டீச்சர்ஸ் வந்து நல்ல கான்செப்சுவல் பேஸ்டு பசங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பேட்டர்னில் கேட்கணுன்ற விஷயமே இருக்காது. பட் அந்த பசங்களுக்கு அது இல்லாதனால தான் அப்போ லேகிங் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருங்களுக்கு தான் இந்த வந்து தேவைப்படுது. எப்படி அந்த குழந்தைங்களை ட்ரைன் பண்ணணும், கான்செப்சுவலில் அனலிட்டிக்கல் திங்கிங்கை வந்து குழந்தை எப்படி திங்க் பண்ண வைக்கணும், ஒரு கொஸ்டினை ஒரு கான்செப்டை தான் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளமை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த டீச்சருக்கு தெரிஞ்சாதான் அந்த குழந்தைக்கு வந்து பெட்டராக எக்யூப் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது கவர்மெண்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை கொண்டாந்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே அருமையாக இருக்கும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து சிலபஸை அப்டேட் பண்ணிவிட்டு டீச்சருக்கு ட்ரெயின் பண்ணாமல் விட்ட மாதிரி கதையாயிடும். ரொம்ப சரியாக சொன்னீங்க சார். இப்போது இது சம்மந்தமாக இன்னொரு கேள்வி. சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இவங்க இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணி முடித்தாலும் நம்ம தமிழக குழந்தைகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் சொல்கிறது வந்து ஸ்டேட் போர்டு. தமிழகத்தில் ஸ்டேட் போர்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? இல்லை, ஆல்ரெடி நம்மளுடைய அரசாங்கம் வந்து இதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. நம்மளுடைய
முதலமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு மெயின் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெவல் ஆஃப் திங்கிங்கில் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொண்டாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சார். இது வந்து நீட் அண்ட் ஜேடபிள்யூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஓகே. குறிப்பாக 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் தான் இந்த குழந்தைங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் கோர்சஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. சடனாக இது மாதிரி ஜாயின் பண்ணி படிக்கும்போது அடிப்படை இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிற சில இடங்களில் ரொம்பவும் திணறாங்க. அடிப்படை மீன்ஸ் என்னன்னா, இவங்க ஸ்கூல் லெவல்லே இருந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு உலகத்துக்குள்ளே வரும்போது இவங்களால ஸ்கூல் சிலபஸையும் மேனேஜ் பண்ண முடியல. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் குறிப்பாக சொல்கிறது வந்து ஒய்எல்பி இயர் லாங் ப்ரோக்ராமில் வரக்கூடிய குழந்தைகள் பாதிப்பு அடைகிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி இருந்தால் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் ஏற்கனவே அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே சேஞ்ச் பண்ணுறது மெயின் ரீசனு. 11th வந்தப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம், நீட் எழுதணும், ஜே எழுதணும். ஏன்னா குரூப் அதுக்கேற்ற மாதிரி தான் 10th முடிச்சு தான் அந்த குரூப் வந்து செலெக்ஷன் இருக்குது பசங்க. அப்போ அந்த இடத்துல தான் வரப்போ தான் அந்த பயாலஜி பயோமேக்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறப்ப அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறமே அடுத்தது நம்ம ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், IIIT போகணும், அந்த ஒரு தாக்கங்கள் வரும். அப்போ என்ன ஆகுது, அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது என்ட்ரு ஆகிறாங்க. அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டு எழுதினா தான் நம்ம வர முடியும், அப்போ நம்ம +1 +2 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த குரூப் வரப்போ தான் அவங்களுக்கு அந்த திங்கிங் வருது, அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்குன்னு. ஆனால் இந்த சிபிஎஸ்சி இப்போ இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் நோக்கம் என்ன, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் எபிலிட்டியை செக் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்மளுடைய நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவன் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான், படித்ததை அந்த புரிஞ்ச விஷயத்தை வச்சு எப்படி வந்து அவன் திங்க் பண்ணுறான், எப்படி அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறான், ஸ்பீடாக சால்வ் பண்ணுறான். சால்வ் பண்ணுறது ஒன்று, விரைவாக சால்வ் பண்ணுறது ஒன்று. அந்த மெத்தடில் வர்றதுனால இவங்க இந்த 11 and 12 வரப்ப குழந்தைங்க வந்து ரொம்பவே சேலஞ்சிங் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கும் படிக்கணும், இதுக்கும் படிக்கணும், வேற வேற சிலபஸ் இல்லை, இருந்தாலும் அவனுக்கு தடுமாற்றமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஏற்கனவே பேசிக்ல வந்து லேகிங். உங்களுக்கு தெரியும், ஒரு மேக்ஸ்னா அல்ஜிப்ரா வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து வர்றதில்ல, 6ஆம் கிளாஸ்லேயே அல்ஜிப்ரா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 6, 7 அந்த குழந்தை எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக அந்த மேத்தமெட்டிக்ஸில் உட்காந்து படித்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா 8ஆம் கிளாஸ் போய் 9, 10 முடிச்சுட்டு அந்த 11th வருதுன்றது தெரியல. மார்க்குக்காக படிக்கிறப்ப அந்த குழந்தைங்க என்ன ஆகுது, மார்க் ஸ்கூல்லேயே வந்து பண்ண பண்ணுறாங்க, படிச்சாங்களா, மார்க் வந்ததா, 80 வந்ததா, 90 வந்ததா, 95 வந்ததா, அவ்வளோதான். பேரண்ட்டு கூட குழந்தைங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க தான் பார்க்குறாங்களே தவிர என் குழந்தை என்ன புரிஞ்சுட்டு இருக்கு, இதை வச்சு டெய்லி எங்ககிட்ட வந்து என்ன சொல்லுது அப்படிலாம் எந்த பேரண்ட்டும் பார்க்கல. மார்க் ஷீட் பார்க்குறாங்க, வெரி குட், 90 வாங்கிட்டு 30 தான் வாங்கியிருக்கேன், இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அந்த உண்மையாலேயே அந்த படிப்பு படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்றத தாக்கங்கள் வந்து அந்த 6ல இருந்து 10 வரைக்கும் இல்லை. அதனால அந்த குழந்தைங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க தான். அதனால பேரண்ட் என்ன பண்ணணும், தன்னுடைய குழந்தைய என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தன்னுடைய குழந்தை வந்து படிக்கிறப்ப எதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுது, இன்ஜினியரிங் போன்ற மாதிரி அவங்களுக்கு எதனா தெரியுதா. எப்போ பார்த்தாலும் சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஏதாவது ஒரு நோண்டிட்டு இருக்கும், ஒரு கம்ப்யூட்டரை வச்சு நோண்டிட்டு இருக்கோம், இல்லைன்னா செல்ஃபோனை எடுத்து பிரித்து போட்டு நோண்டிட்டு இருக்கோம், இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பை எடுத்துக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு மிரட்டிட்டு இருக்கோம். அப்போ ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த குழந்தைக்கு என்ன ஸ்கில் வந்து இருக்குது. சில குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் மாட்டின்னு அந்த இது பண்ணிட்டு டாக்டர் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும். அப்போ எதில் அந்த குழந்தை வந்து இன்வால்வ்டாக இருக்குது, இல்லைன்னா மண்புழு எடுத்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களாம் அப்படியே நோண்டிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி எதனா ரிசர்ச் பண்ணுற மாதிரி எதனா இருக்கா, அந்த சிம்ப்டம்ஸ் தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியரை அவங்க கிரியேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும், அந்த சின்னதாக குழந்தை பிறந்து வந்து அப்புறமா ஒரு 5ஆம் கிளாஸ் படித்து ஒரு 6 ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு வர்றாங்க இல்லையா, அந்த ஹைஸ்கூல் ஸ்டேஜ் வரப்பே தே ஹவ் டு ஐடென்டிஃபை பண்ணி 6ஆம் கிளாஸ்லேருந்தே கரெக்டாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், எஸ்பெஷலி இப்போ இன்ஜினியரிங் போகிறாங்க இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக போகிறாங்கன்னா அந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் அந்த கான்செப்சுவல் எபிலிட்டியை வந்து அவங்க சின்னதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுமே ஒரு குழந்தைய வந்து 10 கிலோ தூக்குனா தூக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ, அப்புறமா 1 கிலோ, இந்த 2 கிலோ இப்படி தூக்க பழக்கம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், 10 கிலோ வரப்ப அழகாக அந்த 10 கிலோன்றது 20 கிலோ அப்படின்றது தூக்க முடியும். அப்போ அந்த 11th ஸ்டாண்டர்ட் வரப்ப ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு தொப்புன்னு எடுத்து வெயிட்டை கொடுக்குறப்ப அந்த பசங்களால தாங்க முடியாமல் போகிறது தான் மெயின் ரீசன். அதனால் சின்னதுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டாந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் ஆர்ஜிஆர் அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். நம்ம வந்து குழந்தை வந்து ஐஐடி தான் போகணும்,
குழந்தை வந்து டாக்டர் தான் ஆகணும், குழந்தை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் போகணும், குழந்தை வந்து சார்ட்டர்ட் அப்படியெல்லாம் எங்கள் எய்ம் இல்லை. எங்கள் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படிக்கிற படிப்பை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அந்த புரிஞ்ச விஷயத்தை வச்சு அந்த குழந்தை திங்க் பண்ணி சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணியிருக்கான் நிறைய பேர். இப்போ லைட் இருக்குது, வெளிச்சம், எவனோ ஒருத்தர் என்ன பண்ணால் வெளிச்சத்தை கொண்டாடணும்னு திங்க் பண்ணியிருக்கான், அந்த கான்செப்டை கொண்டாந்துருக்கான். எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தங்க புரிஞ்சது மூலயமா தான் ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி எப்படி வந்து பேசிக்கை வந்து கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்டாண்டர்டில், இப்போ 6th ஸ்டாண்டர்ட்னா 6th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் என்ன படிக்கிறானோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இது என்ன படிக்கிறான், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அழகாக ஃபவுண்டேஷனில் எங்கள் டீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை யாருன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைய அருமையாக ஃப்யூச்சரில் கொண்டாடணும், அவங்களுடைய கேரியர் வந்து சூப்பராக இருக்கணும், அந்த குழந்தையே டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா 9384810298 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் பற்றி அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனால் இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் சம்மர் டைமில், சம்மர் ஹாலிடேஸில் மட்டும்தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு வருஷம் முழுக்கவும் அந்த குழந்தைங்க பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இது வந்து த்ரூ அவுட் இயர் தான். ஏன்னா இப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வெறும் ஃபவுண்டேஷன் வச்சு தனியாக ஒரு கிளாஸ் இல்லை, 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படிப்பான். அதே சிலபஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஹையர் லெவலில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசிக்கை கிளியர் பண்ணி அவன் படிக்கக்கூடிய சிலபஸையும் கம்பேர் பண்ணி இதுல இருந்து அடுத்த லெவலில் எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணணும், சால்வ் பண்ணுன்றதுனால த்ரூ அவுட் இயர் தான் இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ரெண்டாவது, இதை அட்டன் பண்ற மூலயமா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை ஸ்கூல்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஸ்கூல் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, சைமல்டேனியஸ்க்கு அவனுக்கே தெரியாம சின்ன 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்தே அவன் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ரோச் பண்ணும், எம்சிக்யூ டைப்ல தான் எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க. ஆனால் ஸ்கூல்ல வந்து அவன் வந்து சப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கான். அப்போ ஸ்கூலுக்கும் அவன் ரெடி ஆகிட்டு வருவான், சைமல்டேனியஸாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அந்த OMR டைப்ல நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி பழகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணுன்றதை சைமல்டேனியஸாக கற்றுக்கிட்டானா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக படிப்பான். ஏன்னா ஒரே டைமில் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதோட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அவன் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு டாப்பிக்காக பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இது த்ரூ அவுட் இயர் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போகிறோம். நல்ல விஷயம் சார். பேரண்ட்ஸ்க்கு இந்த தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது கடைசி கேள்வி சார், என்னோட கடைசி கேள்வி. இப்போ யூஜி நீட் கவுன்சிலிங்கில் 975 சீட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம தமிழக பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்றது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார். ஓகே, கிட்டத்தட்ட 9000க்கு மேலே சீட்ஸ் வந்து இருக்குது, இன்னும் கூட ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு பார்லிமெண்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவையில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் வந்து இப்போ 3rd ரவுண்டில் கூட இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் என்னன்னா எந்த இடத்துல ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்லக்கூடிய காலேஜஸ், இப்போ உதாரணத்துக்கு JR காலேஜு, தென் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை, வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸில் வந்து பரத் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜஸில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு 2 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் ஆகதா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு சீட்டை எடுக்கணும் அப்படின்னா மார்க்குன்றதும் முக்கியம். ஆனால் அதோட வந்து மார்க் இருந்தால் மட்டும் கொடுத்துருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு பையன் 500 மார்க் வாங்கி கூட ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் சேரணும்னா 30 லட்ச ரூபாய் வேணும், குறைஞ்சது 25 30 லட்ச ரூபாய் வேணும். அப்போ மார்க் இருந்தும் அங்கே யூஸ் கிடையாது, அங்கே வந்து பணம் மேஜராக இருக்குது. அப்போ அந்த காலேஜில் சீட்டு வர மூலிமா ஒரு ஏழை மாணவனுக்கு இது யூஸாக இருக்குமானா கண்டிப்பாக யூஸ் இல்லை. இதே ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் போனால் கூட கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு 50% சீட் கொடுக்குறாங்க. பட் அகைன் அதுலேயும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் ஆகிடும். அப்போ அந்த ஒரு ஏழை மாணவனுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆன சீட்டை பேஸ் பண்ணி த்ரூஅவுட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் ESICலாம் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு கூட கிட்டத்தட்ட கடந்த வருடங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டு இன்க்ரீஸே இல்லை. இது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. என்ன இருக்குன்னா இந்த விஷயத்தை பார்க்குறப்ப பேரண்ட் கூட நிறைய பேர் கேட்டாங்க, சார் பிரைவேட் காலேஜ்லேயே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் இன்க்ரீஸ் பண்ண முடியுது,
அவங்க வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கே என்எம்சி வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா ஏன் சார் கவர்மெண்ட்ல அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு, நம்ம எம்எம்சில இல்லாத ஃபெசிலிட்டியா, இல்ல வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் இல்லாத ஃபெசிலிட்டியா, இல்ல கேஎம்சில இல்லாத ஃபெசிலிட்டியா, இல்ல ஓமந்தூர்ல இல்ல, ஏன் சார் வந்து அங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. எனக்கும் அந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஆழமா உறுத்துது. நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா கூட போன கவர்மெண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 புது காலேஜ் கொடுத்தாங்க. அதுலலாம் சில இடத்துல 100 சீட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாம் பிரம்மாண்டமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணலையா, இல்லை என்எம்சிக்கு வந்து கரெக்டாக எடுத்துட்டு போகலையா அப்படின்றது எனக்கும் ஒரு ஆழமான உறுத்தல். அது யார் முடிவு எடுப்பா என்ன ஏதுன்றது தெரியல. அரசாங்கம் ஒருவேளை சுகாதாரத்துறை வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் எடுத்துகிட்டு போனோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அப்போ எனக்கு இதுதான் திருப்பியும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா, எடுத்துகிட்டு போகணும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க இது தெரியல. பேரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சனா கீழே கமெண்ட்ல கொடுங்க. இல்லை, எளிமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்த தகவல்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் சார். இதை நம்ம அடுத்த வாரம் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் சில பெற்றோர்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறது மூலமாக நிகழ்ச்சியை தொடரலாம். நன்றி சார். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.